ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்மன் ஷாப்பிங். வாங்க பழகலாம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஹேங்கிங் இயரிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. ஸோ அதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் இந்த மாதிரி கார்டு எடுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் க்ளூ எடுத்துக்கோங்க, நெக்ஸ்ட்டு வந்து சிசர் எடுத்துக்கோங்க, அப்புறம் 6mm பீட்ஸ் எடுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் 2mm பீட் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹேண்ட் எம்ப்ராய்டரி பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த த்ரெட்டு தான். ஸோ இது வந்து ஒரு அரை அடிக்கு கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து 2 எண்ட்லேயுமே லைட்டாக நம்ம க்ளூ தடவிக்கலாம். ஸோ வந்து அது கொஞ்சம் ஸ்டிஃபாக நின்றுக்கும், நீங்கள் பீட்ஸ் இன்சர்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ 2 எண்ட்லேயுமே நீங்கள் வந்து லைட்டாக க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. நல்லா அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் இது நல்லா காயட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம செய்ய ஆரம்பிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஒரு 6mm பீட் எடுத்துக்கோங்க. அதை வந்து இந்த த்ரெட்டில் ஒரு எண்டில் நம்ம உள்ளே போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு எண்டை அந்த பீடுக்குள்ளே நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாங்க. ஸோ த்ரெட்டு நல்லா காஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பண்ணுறதுக்கு. நான் வீடியோக்கு வேண்டி கொஞ்சம் சீக்கிரமாகவே எடுத்து போட்டிருக்கேங்க. ஸோ எனக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது பண்ணுறதுக்கு. நீங்கள் நல்லா த்ரெட்டு காஞ்சதுக்கப்புறம் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா அது ஸ்டிக் மாதிரி ஆகிடும். இந்த மாதிரி போட்டு 2 எண்டையும் நீங்கள் டைட்டாக இழுத்தீங்கன்னா பீடு வந்து சென்டரில் போய் இருந்துக்கும். உங்களுக்கு பீடு வந்து ஒரு நாட் மாதிரி விழுந்து சென்டரில் போய் இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்டிஃபாக நின்றுக்கும். நெக்ஸ்ட்டு வந்து 2 2mm பீட் எடுத்து இந்த சைடு ஒன்று அந்த சைடு ஒன்று போட்டுக்கலாங்க. ரெண்டு சைடு போட்டு நல்லா அந்த பீடு கிட்ட கொண்டு போயிருங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும் பார்க்குறக்கு. நெக்ஸ்ட்டு வந்து 2 6mm பீடு எடுத்துக்கோங்க. ஸோ 2 பீடையுமே ஒரே சைடில் இன்சர்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் இன்னொரு எண்டை எடுத்து அதே மாதிரி 2 பீட்குள்ளேயுமே விட்டு டைட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா டைட்டாக இழுத்துட்டிங்கன்னா இது இந்த மாதிரி சிட் ஆகிக்கும்.
அதுக்கு அடுத்து மறுபடியும் 2 2mm பீட் எடுத்து இந்த சைடு அந்த சைடு ஒன்று போட்டுக்கோங்க. நான் வந்து சிங்கிள் கலரில் செஞ்சுருக்கேன். நீங்கள் வேணால் டபுள் கலரில் கூட செஞ்சுக்கலாம். பேர்ல் ஒரு கலரும் அந்த சின்ன பீடு வந்து ஒரு கலர், அந்த மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இன்னும் உங்களுக்கு பார்க்குறக்கு கொஞ்சம் என்ன சொல்கிறது, கான்ட்ராஸ்ட் கலர்ஸ் எடுக்கும் போது இன்னும் பார்க்குறக்கு அழகாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து 3 6mm பீட் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஒரே சைடில் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. திருப்பி ஆப்போசிட் எண்ட் எடுத்து அந்த 3 பீட்ஸ்குள்ளேயுமே இன்சர்ட் பண்ணி டைட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த 6mm பீடு வந்து நீங்கள் கொஞ்சம் ஹோல் மினிமம் 2mm சைஸ் இருக்கிற மாதிரியான பீடு எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு 2 த்ரெட்டுமே உள்ளே போயிட்டு கரெக்டாக வரும். ஹோல் சின்னதாக இருந்தால் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி செய்ய முடியாது. ஸோ கொஞ்சம் ஹோல் பெருசாக இருக்கிற பீட்ஸ் எடுத்துக்கோங்க. லைட்டாக இந்த மாதிரி கீழே ப்ரெஸ் பண்ணி இழுத்துக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு ஷேப்பு மாறாமல் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு 2mm பீடு 2 போட்டுக்கோங்க. இது வந்து நம்ம ஒரு டைமண்ட் ஷேப்பில் செய்ய போகிறோங்க. ஸோ 1 2 3 நெக்ஸ்ட்டு வந்து 4 பீடு போட போகிறோம். ஸோ 4 பீடு போட்டு திருப்பியும் இன்னொரு எண்டை நம்ம பீட்ஸ்குள்ளே இன்சர்ட் பண்ணிடலாங்க. ஸோ பெரிய பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும், 1 2 3 4ன்னு. அந்த சின்ன பீடு வந்து எல்லா டைமுமே 2 தான் வைக்க போகிறோம். இது சிம்பிள் அண்ட் ஈஸி மெத்தட் தான். நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லா வரும். நல்லா டைட்டாக இழுத்துக்கோங்க. அதே மாதிரி நிலத்தில் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஷேப்பு மாறாமல் இருக்கும். அளவான த்ரெட்டு தான் பிடிக்கும். சம்டைம்ஸ் த்ரெட்டு ஜாஸ்தியாக பிடிச்சா நம்மளோட ஸ்டெட் வந்து ஷேப் மாறிடும். ஸோ இப்போ வந்து நம்ம மறுபடியும் 3 2 1 அப்படின்னு போட்டு ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஸோ தட் உங்களுக்கு ஒரு டைமண்ட் ஷேப் கிடைக்கும். ஒரு தடவையும் சைடில் வந்து நம்ம அந்த 2mm பீட்ஸ் போடணும். இப்போ வந்து நான் 3 பீட்ஸ் எடுத்திருக்கேங்க. ஸோ 3 2 1 அப்படின்னு போடும்போது உங்களுக்கு ஒரு டைமண்ட் ஷேப் கிடைக்கும். அதே மாதிரி மேலே பண்ணும்போதும் ஒரு ஸ்டெப்புக்கும் அந்த சின்ன பீடு 2 போடுங்க.
ஸோ இப்போ வந்து அந்த டைமண்ட் ஷேப் வந்துருச்சு இல்லைங்களா, அவ்வளோதாங்க, ஃபினிஷ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இந்த 2 எண்டையுமே நம்ம நல்லா டைட்டாக நாட் போட்டுக்க போகிறோம். அதுக்கப்புறம் ஒரு ஜம்ப் ரிங் எடுத்து ஒரு எண்டில் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. திருப்பியும் டைட்டாக ஒரு நாட் போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. இந்த எக்ஸ்ட்ரா த்ரெட்டை இப்போ கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல லைட்டாக நம்ம க்ளூ தடவிக்கலாங்க. ஸோ உங்களுக்கு வந்து அந்த நாட் வந்து பிரிஞ்சு வராது. லைட்டாக க்ளூ தடவிக்கோங்க. இது நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து இயர் ஹூக்கில் அதை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு இயர் ஹூக் எடுத்து ஜம்ப் ரிங்கை உள்ளே விட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணிட வேண்டியதுதான். அவ்வளோதான், ஒரு அழகான பீடட் இயரிங்ஸ் உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.